ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் ஐஸ்கிரீம் வந்து கிறிஸ்டல்ஸ் உள்ளுக்கு இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் நிறைய இப்போ நீ என்ன அருண் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி இப்போ சாப்பிட்டேன்னா அதில் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் இருக்காது. ஆனால் சில ஐஸ்கிரீம் வெரைட்டியில் அவங்க ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய ஒரு 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 வகையான ஐஸ்கிரீமுக்காண்டி. அதில் மற்றபடி வெண்ணிலா ஐஸ்கிரீம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிறிஸ்டல்ஸே இருக்காது. சரியா? அப்போ கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் செல்லுக்குள்ளே, அப்போது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடக்கூடாது, செல்லுக்குள்ளே கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் வைக்கணும். சரி, இப்போ இந்த லோ டெம்பரேச்சரில் என்ன நடக்கும்? அட் திஸ் லோ டெம்பரேச்சர் எனி என்சைம் ஆர் கெமிக்கல் ஆக்டிவிட்டி இட் வில் பி டோட்டலி ஸ்டாப். இந்த லோ டெம்பரேச்சரில் என்ன நடக்குதுன்னா நொதிகளுடைய செயல்பாடு, வேதியியல் செயல்பாடு முழுவதும் நிறுத்தப்படும். என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி, கெமிக்கல் ஆக்டிவிட்டி வில் பி ஸ்டாப் கம்ப்ளீட்லி. அது நடக்காது. இப்போ அதே மாதிரி இப்போ வந்து போலார் பேர் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சரில் 3 months அல்ல 6 months என்ன செய்யுமா, ஒரு பனி குகைக்குள்ளே போய் அப்படியே உட்காந்துக்கிடுமா, இன்ஆக்டிவேட் ஸ்டேஜுக்கு போயிடும். அது எந்த விதமான ஆக்டிவிட்டி இருக்காது. அப்போ அதுக்கு முன்னால் அந்த 6 மாதத்துக்கு முன்னால் சாப்பிடக்கூடிய சாப்பாடை அது பாடி என்ன செய்துக்கிடுமா, ஃபேட் ஆஃப் கிளைக்கோஜனாக வச்சுக்கிடுமா, இது போய் தூங்கிடுமா. வின்டர் ஸ்லீப், குளிர் தூக்கம். ஒரு 6 மாதம் அல்லது எவ்வளோ நாள் குளிர் இருக்குதோ 3 மாதமோ அந்த குளிருக்கு அதிகமான குளிர்ந்த நேரம் முடிகிற வரைக்கும் அதுக்கு ஒரு பாறைக்குள்ளே அல்ல பனிப்பாறைக்குள்ளே போய் என்ன தூங்கிடுமா 3 months. அப்போ அது செத்து போகுதா? இல்லை. நீட்டாக 3 மாதம் கும்பகரணம் தூக்கிற மாதிரி தான் தூங்கிடுது. அப்போ இது தூங்குதுன்னா அப்போ அதனுடைய பாடி ஆக்டிவிட்டி நிறைய அரெஸ்ட் ஆகிடும், நிறைய ஸ்டாப் ஆகிடும். செத்து போகிற இல்லை, ஹார்ட் பீட் லோ ஆகிவிடும், டைஜஷன் இருக்காது, ப்ரீதிங் ரொம்ப ரேட்டு குறைஞ்சிரும், மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ இந்த லோ டெம்பரேச்சர் நம்ம பயன்படுத்தி என்ன செய்கிறோன்னா, நம்ம அனிமல் பற்றி பேசலை, நம்ம இந்த புரோட்டோபிளாஸ்ட், செல், டிஷ்யூ, என்சைம் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸை வெரி லோ டெம்பரேச்சரில் வைக்கும்போது என்சைம் வில் பிகம் இன்ஆக்டிவ், அதுக்கிற கெமிக்கல் ஆக்டிவிட்டி வில் பி ஸ்டாப். சரி, திஸ் லீட்ஸ் டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் மெட்டீரியல் இன் டார்மன்ட் ஸ்டேட்டஸ். டார்மன்ட் ஸ்டேட்டஸ்னா உறக்க நிலை. இப்போ சொன்ன பற்றியா போலார் பேர் வந்து வின்டர் ஸ்லீப். அதுக்கு என்ன சொல்லுவோம்? வின்டர் ஸ்லீப்புக்கு ஹைபர்னேஷன், வின்டர் ஸ்லீப். அந்த அதிகமான குளிர்காலத்தை அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தூக்க நிலைக்கு பேர் டார்மன்ட் ஸ்டேஜ், உறக்க நிலையில் இருக்குது. அப்போ இதை எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இப்போ நம்ம சில பிளான்ட் டிஷ்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா இன்னொரு 1000 வருடம் அல்லது 100 வருடம் இதுக்கப்புறம் கூட பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இருப்பான். நமக்கெல்லாம் இன்னொரு 100 வருடம் இருக்குமாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது கிறிஸ்டியானிட்டியில் இப்போ நம்ம இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு கூடி போனால் ஒரு 20 வருஷம் இல்லை ஒரு 50 வருஷம் தான். அதுக்கப்புறம் கடவுளுடைய வருகை இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல நன்மை செய்தவங்க மோட்சம், தீமை செய்தவர்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருப்போம் இல்லையா? சரி, அப்போ நம்மளும் நம்மளுடைய லைஃப்பை நல்ல முறையில் பயன்படுத்தணும். சரியா? சரி, டார்மன். அடுத்த பாயிண்ட் பாரு. தீஸ் மெட்டீரியல்ஸ் கேன் பி ஆக்டிவேட்டட் பை பிரிங்கிங் டு ரூம் டெம்பரேச்சர் ஸ்லோலி. இந்த மெட்டீரியல்ஸை நம்ம டார்மன் உறக்க நிலைக்கு போயிடுச்சு, என்சைம் இதுகளெல்லாம் அதில் இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இதை திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறது, செயல்பட செய்கிறதுக்கு என்ன செய்யணுமா, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் செயல்படாத நிலையில் மாற்றப்பட்டு இருக்கு. இதை செயல்பட வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமா, நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர், நம்மளுடைய அறையினுடைய வெப்பநிலைக்கு ஸ்லோவாக மாற்றணும். அதை உடனே ஹீட் ஆக்கிடக்கூட ஸ்டவ்வில் வச்சு. அதான் பொதுவாக நமக்கு தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் கூலாக்கணும். தண்ணியில் வச்சு ஆற்றக்கூட. நம்ம தண்ணி குடிக்கிறோம்லாம் நல்லா ஹாட்டாக இருக்குது அப்படின்னா நிறைய நேரத்தில் நம்ம ஆற வைக்கிறதுக்கு என்ன செய்கிறோம், தண்ணிக்கு மேலே வச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தண்ணிக்கு மேலே குளிர்ந்து தண்ணிக்கு மேலே வச்சு ஆற வைக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. அதை நல்லா டீ காடையில் ஆற்றுவாங்க பேர், அதேமாரி ஆற்றி தான் குளிர வைக்கணுமா. இப்போ நீ என்கிட்ட கேட்டால் என்ன எதுக்காண்டி அப்படி செய்யக்கூடாதுன்னா, எப்போவுமே நிறைய செல்கள் வந்து அஃபெக்ட் ஆகுமா. இப்போது நான் அன்றைக்கி சொல்ல போய் சொன்னேன், நீ கடையில் ஃபிஷ் வாங்கினேன்னா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், உன்னுடைய மீன் தொட்டியில் அந்த பிளாஸ்டிக் கவரோட அந்த மீனை ஒரு 10 நிமிஷம் அல்ல 20 நிமிஷம் போடணும். எதுக்காண்டி, நீ வச்சுருக்கிற டெம்பரேச்சருக்கும் வெளியிலேருந்து கொண்டு அந்த மீனோட டெம்பரேச்சர், அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் சேம் ஆகும்போது அது ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆகிடும். அப்போ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு முக்கியம். அப்போ அதே மாதிரி தான் இது உயிர் உள்ளது பொருள் கிடையாது. ஆனால் இந்த மற்றது எல்லாமே உயிர் உள்ளது. இந்த என்சைம் ரூம் உயிர் உள்ளது கிடையாது. ஆனால் மற்ற எல்லா காம்பனன்ட்ஸ், செல், புரோட்டோபிளாஸ்ட், டிஷ்யூ, ஆர்கனல்ஸ், இதெல்லாம் உயிர் உள்ள காம்பனன்ட்ஸ். அதை ஸ்லோவாக நம்ம அந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வரும்போது ஆக்டிவேட் பண்ணப்படும்.
இமீடியட்டாக பண்ணக்கூடாது. அதான் பிரிங்கிங் டு ரூம் டெம்பரேச்சர் ஸ்லோலி. சரி, அதுக்கப்புறம் இதில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஏஜென்ட்ஸுகள் என்னென்ன, இதில் நம்ம பாதுகாக்கக்கூடிய காரணிகள் என்னென்னலாம் பார்த்தோம்னா, அந்த காரணிகளுக்கு பேர் கிரையோ ப்ரொடெக்டன்ஸ் அல்லது கிரையோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அல்லது கிரையோ ப்ரொடெக்டன்ஸ் அல்லது ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்ன இல்லைன்னா டைமீத்தைல் சல்ஃபாக்சைடு, அடுத்து கிளிசரால் ஆர் சுக்ரோஸ் ஏதாவது ஒன்று பயன்படுத்தணும். ஆடட் பிஃபோர் கிரையோ ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ். இந்த குறை வெப்பநிலையில் மாற்றுறதுக்கு முன்னால் நம்ம இந்த செல் அல்ல டிஷ்யூ ஆர்கன் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் எக்ஸைம்ஸ் அல்ல கெமிக்கல்ஸை நம்ம செல் காம்போனன்ட்ஸை இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை அதில் ஆட் பண்ணி தான் இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன் 195 டிகிரி செல்சியஸுக்கு லிக்விட் நைட்ரஜன் மூலமாக குளிர்படுத்துறதுக்கு இந்த கெமிக்கலை ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும். அதான் இதில் கொடுத்துருக்கு இல்லையா, ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட் கிரையோ protectants like dimethyl sulfoxide, glycerol or sucrose are added before cryopreservation process, which protect the cells or tissues from the stress of freezing temperature. And the crystals form ஆகாம இருக்கிறதுக்கு சரியா இந்த வெப்பநிலை பயன்படுத்த வேண்டியிருக்கு. சரியா, பயன்படுத்தும் போது இந்த கெமிக்கல்ஸை பயன்படுத்த வேண்டியிருக்கு. சரியா, இப்போ இதில் உள்ள வீடியோ கிளிப்பை முதல்ல கவனி என்ன. சரி, The main reason is that we want to store something for long times, and for this we need to arrest all biological, physical, chemical processes that the plant is performing, and this we can do by exposing it to ultra-low temperatures. And the temperature that we are using is -196 degrees Celsius, which is the temperature of liquid nitrogen. Cryopreservation is all about avoiding the formation of ice crystals. If you expose something to very low temperatures, the biological tissue will form ice crystals. Ice crystals are lethal because they are damaging membrane structures, so your cell will die. This solution is to withdraw enough water from the cell so your cellular water will not crystallize but form a glass. So first what we need is in vitro plants. In vitro plants are plants which are grown in glass test tubes. From these in vitro plants, we have to excise the growing point. So it's what we call scientifically the meristem. From a very small meristem of 1 millimeter, we can regenerate a whole new plant. The second step is exposing the meristem to solutions with a very high concentration of different compounds, so water is gently withdrawn from the cells. When we have these tissues with low water content, we have plugged these in liquid nitrogen, we have extreme rapid freezing, and this is also avoiding the formation of ice crystals. So then we have a tissue which is stored in liquid nitrogen, undamaged. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சரி, இதை நான் கொஞ்சம் ஸ்லோவாக இது பண்ணுறேன். இது ஒரு 2 மினிட்ஸ், அதனால் நமக்கு டைம் அதிகமாக இதாகாது. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு திரும்ப இது பண்ணுறேன் பாரு. இதை ரீட் பண்ணிக்கோ. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதனால் இதை வந்து நம்ம லோ டெம்பரேச்சராக வைக்கணும். கிரையோப்ரிசர்வேஷனுங்கிறது பிளான்ட் மெட்டீரியல்ஸையோ என்சைம்ஸோ செல்லுலார் காம்பனன்ட்ஸையோ வெரி லோ டெம்பரேச்சரில் வைக்கணும். எதுக்காண்டி வெரி லோ டெம்பரேச்சரில் வைக்கணும்னா அப்போ தான் லாங் பீரியடுக்கு இதை ஸ்டோர் பண்ண முடியும்.
எதுக்காண்டினா செல்லில் நடக்கக்கூடிய எல்லா வேதி வினைகள் உயிரி வினைகளை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி இந்த வெரி லோ டெம்பரேச்சர் நம்ம வைக்கிறோம். சரியா? இது ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் இல்லையா? இந்த இப்படி ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் நம்ம அந்த பயாலஜிக்கல் டிஷ்யூவில் இது பண்ணக்கூடாது. அப்படி ஐஸ் கிறிஸ்டல்ஸ் உண்டாச்சுதுன்னா அது அழிவு உண்டாக்கிடும், செல்ஸுடைய அழிவு குறையிடும், அதுக்கு அந்த கிளாஸோட ஒட்டிக்கிடும். இதெல்லாம் செல்ஸ். இது வந்து அந்த கிளாஸில் ஒட்டாது. சரியா? முதலாவது ஒரு லெபார்ட்டரியில் உள்ள தாவரத்தை எடுக்கிறோம். சரியா? அதை ஒரு கிளாஸ் டெஸ்ட் டியூப்ல வளர்க்குறதோ, அதில் உள்ள ஒரு சின்ன டிஷ்யூ எடுக்கிறோம். ஆக்கு திசுன்னு சொல்கிறோம்ல, மெரிஸ்டம் சொல்கிறோம்ல, அந்த மெரிஸ்டம்னுடைய 1 மில்லிமீட்டர் சைஸ் தான். ஏன்னா 1 மில்லிமீட்டரை வச்சு ஒரு முழு தாவரத்தை உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த 1 மில்லிமீட்டர் சைஸில் உள்ள டிஷ்யூவை அது மாதிரி பிப்பெட்டுக்குள்ளே கூட போகுது பாரு, அந்த 1 மில்லிமீட்டர் சைஸ். அதுக்கப்புறம் அதில் சொன்ன மாதிரி அந்த கெமிக்கலை நம்ம வைக்கிறோம் இல்லையா, டைமீத்தல் சல்ஃபாக்சைடு, கிளிசரால், சுக்ரோ சொல்யூஷனில் வைக்கும்போது அந்த வாட்டர் ரிமூவ் ஆகுது, அதுக்கு லிக்விடு நைட்ரஜனில் வைக்கிறாங்க. சரியா? இதனால திசுக்கள் வந்து டேமேஜ் ஆகாது. சரியா? சரி சரி, இதான் கிரியோ ப்ரிசர்வேஷன் நம்ம இதை பார்த்தது. நம்ம அடுத்தது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், அதாவது அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு. அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு இது என்னதுங்கிறது, உனக்கு வீட்டில் ஒரு லேண்ட் இருக்கு அல்ல வீடு இருக்கு. அந்த வீடை அது உனக்கு சொந்தமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? உனக்கு சொந்தம். அப்போ உனக்குள்ள வீடு ஒரு தனிநபர், ஆனால் உனக்கு அது சொந்தம். ரெண்டாவது, அந்த உனக்குள்ள வீட்டை நீ பயன்படுத்தலாம் இல்லையா? நீ மட்டும்தான் பயன்படுத்தலாம், வேற யாரும் பயன்படுத்த முடியாது. அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன ஞாபகத்தில் வைக்கணும்னா, உனக்குள்ள இடத்த வேற யாரும் வந்து தனக்கு உள்ளதுன்னு சொல்ல முடியாது. எதனால? உன்ட்ட டாக்குமெண்ட் இருக்கு, அந்த சொத்து சம்பந்தமான பட்டா உன்ட்ட இருக்கு. அதனால அடுத்தவன் வந்து இது உன் இடம்னு அவன் இடம்னு சொல்ல முடியாது. அதே போல தான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டுங்கிறது, நீ நம்மளுடைய பயாலஜி சம்பந்தமாக எதையாவது கண்டுபிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீ ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சேன்னா அதனுடைய உரிமை உனக்கு தான் சொந்தம். அதை பற்றி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. வேற யாரும் அதை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு அதில் உரிமை இல்லை. இதை தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பெட்ரோலை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தர் கண்டுபிடிச்சாப்புல, மூலிகை பெட்ரோல் அல்லது தாவர பெட்ரோல், உயிரியல் பெட்ரோல் கண்டுபிடிச்சாப்புல. அந்த உயிரியல் பெட்ரோலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் அவங்க வந்து அவன் வந்து செய்து காட்டினா, அப்போ நம்ம சயின்டிஸ்ட் யாரும் அக்செப்ட் பண்ணலை, இது சரியில்லை, இது தப்பு, இப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இன்னொன்று தெரியுமா, கேரளாவில் இப்போ அந்த பெட்ரோலை அந்த கேரளா கவர்மெண்ட் அவங்க தமிழ்நாட்டில் உள்ள அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த பெட்ரோலை வந்து அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷனை கொடுத்து அந்த பெட்ரோல் தயாரித்ததை அவங்க இப்போ வெஹிக்கிளில் பயன்படுத்துறதுக்கு, அவங்களுடைய வாகனங்களில் பயன்படுத்துறதுக்கு உரிமம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரோலுடைய ரேட்டு வந்து 39 ரூபா. இதுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம நியூஸில் வராது. நமக்கு நியூஸில் வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே உண்மையாக பொய்யாங்கிறது உனக்கு தான் தெரியும், நீ தான் பார்த்துக்கிடணும். எவ்வளோ பேருக்கு கொரோனா இருக்குது, எவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் என்ன ஏதுங்கிறது உனக்கு நீ பார்க்குற உனக்கு தான் தெரியும். அதே மாதிரி எனக்கும் தெரியும் இல்லை? அதே மாதிரி தான் இப்போ அந்த மூலிகை பெட்ரோலை வந்து 85 ரூபாய்க்கு, 85 ரூபாங்கிற உண்மையான பெட்ரோல் என்ன இல்லையா,
அந்த மூலிகை பெட்ரோல் 39 ரூபாய்க்கு விற்கிறாப்புல அந்த கேரளா கவர்மெண்ட் அவங்கள இது பண்ண வச்சிருக்கிறாங்க. இதை நானாக உண்டாக்கி சொல்ல, நெட்டில் போய் பாரு, உன்னுடைய யூடியூப்பில் போய் அந்த பெட்ரோல் அப்படின்னு போட்டு பார்த்தேன்னா கேரளாவில் அவங்க வாங்கி அதை ஒரு 3-4 நிமிஷம் ஓடுது, அதை பாரு. இப்போ அந்த பெட்ரோல் தயாரிக்கிறத ஒருவேளை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உரிமை யாருக்கு தான்? அந்த கண்டுபிடிச்சவங்களுக்கு தான். சரியா? அந்த கண்டுபிடிச்சது யாரோ அவங்களுக்கு தான் உரிமை. அதை பக்கத்து வீட்டுக்காரன் பயன்படுத்துறதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா இது அவனுடைய வீடு, அந்த வீடு அவன் தான் அவனுக்குள்ள வீடு, அது டாக்குமெண்ட் சொல்லுது, பட்டா சொல்லுது. அதுக்கடுத்தாப்புல அவன் தான் பயன்படுத்த முடியும், அவன் தான் அந்த வீட்டுக்குள்ள எல்லா காரியங்களும் அவன் செய்ய முடியும், அந்த வீட்டை அவன் இன்னொருத்தர் விற்க முடியும். அதே மாதிரி இந்த மூலிகை பெட்ரோலை கண்டுபிடிச்ச அந்த பையனால இதை அவன் தான் பயன்படுத்தணும், அதுக்குள்ள உரிமை அவனுக்கு தான், அவன் தான் அதை சேல் பண்ணிக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க யாரும் அதை உரிமை பாராட்ட முடியாது. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சாந்தி ஸ்வீட்ஸு, சாந்தி அல்வா இருக்குது. அந்த சாந்தி அல்வாவுக்கு உரிமையாளர் ஒருத்தர் தான், டவுனில் இருக்கார், அவருடைய பேர் எனக்கு தெரியலை. ஆனால் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அவ்வளோ சாந்தி ஸ்வீட்ஸ் தான், அவ்வளோ வெறும். அப்போ அவங்களாம் உரிமைன்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அவருக்கு மட்டும்தான் அந்த திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் போகிற பாதையில் ஒரு சாந்தி ஸ்வீட்ஸ் உண்டு, அது மட்டும்தான் ஒரிஜினல், மீதி எல்லாருமே ஃபேக். அப்போ அது அவங்க போட்டுக்கிறாங்க, கவர்மெண்ட் ஒன்று செய்யாதா? கவர்மெண்ட் செய்யும், ஆனால் அதுக்கெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். சாந்தி ஸ்வீட்ஸுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாந்தின்னு இருக்கும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா SANTHI போட்டிருப்பாங்க. அதுக்கு சில இதில் பார்த்தீங்கன்னா சாந்தி ஸ்வீட்ஸ் SHA அப்படின்னு வெவ்வேறு ஸ்பெல்லிங், அதில் ஒவ்வொரு எழுத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும். இப்படி ஒரு எழுத்து வித்தியாசம், ஒரு சின்ன வித்தியாசத்தை வச்சு அவங்களும் இது பண்ணி, ஆனால் ஒரிஜினல் ஒன்றில் அதே ஸ்பெல்லிங் தான் இருக்கும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னால் கோத்ரேஜ், ஒரு நல்ல மெட்டலில், டாட்டா மெட்டலில் உருவாக்கப்பட்ட ஒரு பீரோ அல்லது அலமாரி, அந்த இது உருவாக்கப்பட்டதை அந்த மெட்டல் டாட்டா மெட்டல்லாம் அதனுடைய ரேட்டு காஸ்ட்லி, அது நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும், துருப்பிடிக்காது, ரஸ்ட் ஆகாது. அப்படிங்கும்போது எல்லாருமே காத்ரேஜாக கேட்பாங்க இல்லையா? காத்ரேஜ் GODREG. ஆனால் கடைகளில் எல்லா கடைகள்லையும் பார்த்தா அந்த கதவை திறக்கும் போது உடஞ்சி கையோடு வரும், அதுக்கும் காத்ரேஜாக போட்டிருக்கான். அதில் ஸ்பெல்லிங்கை பாரு, GOR போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு எழுத்து வித்தியாசம் போட்டு அந்த அப்போ உண்மையாக, அப்போ இப்படி தான் ஃபேக் இதுகளும் இருக்குது. உரிமம் ஒரிஜினலாக உள்ளது எப்போவுமே பெஸ்ட்டு, நல்லா இருக்கும். அதனுடைய காப்புரிமை அவன் வாங்கினதுனால மற்றவங்க பயன்படுத்த முடியாது, மற்றவங்களும் அதை பயன்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாங்க, அதுக்கெல்லாம் சில வித்தியாசங்கள் உருவாக்கிக்கிறாங்க. இப்போ ஒரிஜினலாக நமக்கு நிலவேம்பு கஷாயம், அதே மாதிரி கபசுப குடிநீர், இதனுடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூன்ஸ் இருக்கிற எதுனா டேப்கால் அப்படிங்கிற கம்பெனி எங்கே கிடைக்குது? திருநெல்வேலி சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தியா, அது அதில் அந்த நம்மளுடைய திருநெல்வேலி நாகர்கோவில் ரோடு இருக்கு. இப்போ திருநெல்வேலி நாகர்கோவில் ரோடில் அந்த எதில் வரும்னா அந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பார், அந்த நூற்றாண்டு மண்டபம் பக்கத்தில், அது பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பார், அது வழியாக நீ போய் வாங்கலாம். அதில் ஷாப் இருக்குது, அதில் டேப்கால் ஒரிஜினல் கிடைக்கும். இப்போ பார்த்தா எல்லாரும் தயாரித்து வைக்கிறாங்க. இங்கே நான் இருக்கக்கூடிய இதில் 4 வீடு தள்ளி கபசுப குடிநீர் தயாரிக்கிறாங்க, நிலவேம்பு கசாயம் தயாரிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அதை போட்டுக்கிட்டாங்க. கசப்பு வர்றதுக்காண்டி ஒரு டேப்லெட் வச்சுருக்காங்க, அதனால் அதில் கசப்பு வர்றதுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ ஒரிஜினல்ங்கிறது எதில் கிடைக்குதுன்னா நம்ம அந்த கபசுப குடிநீர்னு போய் கேட்கக்கூடாது, டேப்கால் கம்பெனி, அது மெடிக்கல் ஸ்டோர் இதுகளில் கிடைக்கிறது இல்லை. சித்தா மருத்துவமனையில் போ, அதை வாங்க. சரியா? அப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ கபசுப குடிநீர் எல்லாரும் தயாரிக்க ஆரம்பிச்சாச்சு. அது மாதிரி எல்லாரும் நிலவேம்பு கசாயம் தயாரிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் எல்லா வீடுகளையும் இப்போ டெய்லி அல்லது வாரத்தில் ஒரு நாள் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ சேல் ஆகுதுங்கிறப்ப அப்போ அதுக்கு எல்லாரும் தயாரிக்காங்க. இதில் எது உண்மை, எது சரியான தயாரிப்புங்கிறது தெரியாது. நான் சொன்னது கவர்மெண்ட்டால் தயாரித்து சித்தா மருத்துவமனையிலிருந்து, இது சித்தா ப்ராடக்ட், அதனால சித்தா மருத்துவமனையிலிருந்து அது சித்தாவில் இருந்து ப்ராடக்ட் இது பண்ணால் இது டேப்கால். சரி, அப்போ இதே மாதிரி தான். இப்போ இதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். சரியா? இதை கொஞ்சம் நல்லா கவனி. அறிவுசார் சொத்துரிமை. சரியா? சரி, இப்போ இதில் பார்த்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். IPR, it includes intangible creation of the human intellect and primarily consists of copyrights, patents and trademarks. சரியா? இது
இன்டான்ஜிபிள், பிரித்தறிய முடியாத மனித அறிவின் படைப்புகள். அதுக்கு அடுத்தாப்புல காப்பிரைட்ஸ், பதிப்புரிமம். அதுக்கு அடுத்தாப்புல பேட்டன்ஸ், காப்புரிமம். அடுத்தாப்புல ட்ரேட்மார்க்ஸ், முத்திரை. இவ்வளத்தையும் இது உள்ளடக்கியது. சரியா? இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ட்ரேட் சீக்ரெட்ஸ். அடுத்து பப்ளிசிட்டி ரைட்ஸ். அடுத்தது மாரல் ரைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் அன்ஃபேர் காம்படிஷன். இது எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குதுன்னா, ஒவ்வொருத்தரும் தயாரிச்சதை அது அவங்களுக்கே உரியது, எல்லாரும் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த காப்புரிமம் யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு உரியது, அடுத்தவங்க அதே இதை உருவாக்குறது தவறானது. சரியா? இன் பயோடெக்னாலஜி த டிரான்ஸ்ஃபார்ம்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நிறைய டிரான்ஸ்ஃபார்ம்டு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. நான் கிளாஸ் நடத்தும்போது சொல்லியிருக்கிறேன். என்ன, தக்காளி பழம்னு இங்கே ஆக்சுவலாக இருந்தால் நம்ம தேடுறது, முந்தி உள்ள காலத்தில் உள்ள தக்காளி பழம்னா நம்ம கொஞ்சம் பழமாக பறிப்போம், அது சாயந்தரத்துக்குள்ளே பழுத்து ஒரு 2 நாளில் அடிக்கப்போம். இப்போ தக்காளி பழத்தை நீ வாங்கினேன்னா 1 மாதம் வரைக்கும் தக்காளி பழம் அப்படியே இருக்கு, கெடுறது கிடையாது இல்லையா? இதுல எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம்டு மைக்ரோ ஆர்கானிசம் தான். சரியா? பயோடெக்னாலஜியா, அதாவது உயிர் தொழில்நுட்பவியல்ல வணிகத்திற்காக மாற்றப்பட்ட நுண்ணுயிரிகள். The transformed microorganisms and plants and technologies for the production of commercial products, வணிக உற்பத்திக்காக மாற்றப்பட்ட தொழில்நுட்பங்கள் are exclusively the property of the discoverer. இது யாரு கண்டுபிடிச்சாலும், யார் வடிவமைத்தாங்களோ அவங்களுக்குரியது, அவங்களுக்குரிய சொத்து. சரியா? அடுத்த பாயிண்ட், the discoverer has the full rights. இதை கண்டுபிடித்தவருக்கு முழு உரிமை உண்டு on his property. எதை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு முழு உரிமை இருக்கு. It should not be neglected by the others. இதை அடுத்தவங்க பயன்படுத்த முடியாது, அடுத்தவங்க தங்களுக்கு சொல்ல முடியாது without legal permission. அப்போ இதுக்கு லீகலா உரிமம் கிடைச்சது இல்லையா? இதை கண்டுபிடித்தவருக்கு தன் கண்டுபிடிப்புல தன் சொத்துல முழு உரிமை உண்டு. காப்புரிமை சட்டத்தின்படி அவங்களுக்கு தான். The right of discoverer must be protected again, and it does by certain laws framed by the country. அதாவது இந்த காப்புரிமை சட்டத்தை சட்ட வல்லுநர்களால அரசாலும் வழங்கப்படுகிறது. அதற்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய வீட்டுக்கு பட்டா வாங்கியாச்சு, அப்போ அந்த பட்டாக்கு என்ன அர்த்தம்? வேற யாரும் உங்களுக்கு வரக்கூடாது, வேற யாராவது பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் உள்ளவர்கள், உங்களுக்கும் உங்க வீட்டில் உள்ளவர்களுக்கும் உங்க ஃபேமிலி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி தான் இதுக்கும் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து, the IPR is protected by different ways like patents, copyrights, trade secrets and trademarks, designs and geographical indications. இது பேட்டன் காப்புரிமம். அடுத்து காப்பிரைட்ஸ் பதிப்புரிமம். அதுக்கு அடுத்தாப்புல ட்ரேட் சீக்ரெட்ஸ் வணிக ரகசியம். அதுக்கு அடுத்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் புவிசார் குறியீடு. இது எல்லாமே அடங்கிடும். இது யார் உருவாக்கினா அவங்களுக்கு எல்லாருமே அடங்கிடும். அப்போ ஐபிஆர் இந்தியாவில் என்னதெல்லாம் இல்லைன்னா, பேட்டன்ட் யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு காப்புரிமை கொடுக்கப்படும். ட்ரேட்மார்க், அவங்க என்ன வணிக முத்திரை கொடுக்குறாங்களோ அதான் பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு ஜாமானுக்கும் ஒரு வணிக முத்திரை இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு ஸ்கூல் லோகோ இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கி பாரு, அதில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு முத்திரை இருக்கும். சரி, அடுத்தது பிளான், அடுத்தது காப்பிரைட் பதிப்புரிமம். அடுத்தது பிளான் பிரீடர்ஸ் ரைட் தாவரவியல், யார் இதை கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்குள்ள உரிமம். அடுத்தது யூட்டிலிட்டி மாடல் டிசைன் பயன்பாடு மாதிரி வடிவமைப்பு. அடுத்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு. அடுத்த ட்ரேடு சீக்ரெட்ஸ் வணிக ரகசியம். எல்லாரும் விரும்புகிற என்னென்னா சாந்தி ஸ்வீட்ஸ். இன்னும் சிலர் விரும்புகிற இருட்டுக்கடை அல்வா தான். சிலருக்கு இருட்டுக்கடை அல்வா தான் பிடிக்கும்னா இருட்டுக்கடை அல்வா லைனில் நின்று ஒரு சின்ன கடை அங்கே போய் பார்த்தேன்னா, ஒரு சின்ன கடை அதில் பார்த்தேன்னா ஒரு பெரிய கூட்டம் லைனில் லைனுங்க நிற்கும். அவங்க கரெக்டாக 4 மணிக்கும் 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, கரெக்டாக 6 மணிக்கு முடிச்சுக்குவாங்க.
அதில் சில நேரங்களில் நானும் எனக்கு கரெக்டாக டைமிங் தெரியலை, இந்த நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி தெரியல, ஈவினிங்லாம் திறக்கிறாங்க. சில நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன், சில ஆட்கள் அதில் இருந்து ஒரு 50 கிராம் அல்வா வாங்கி சாப்பிட்டு நிற்கிறது பார்த்துருக்கேன். நிறைய பேர் அந்த நேரத்தில் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கடையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசு. அந்த கடை திறந்திருக்கிறதும் ஒரு ரெண்டே பகுதி தான். இது அவருடைய உரிமம் இல்லையா? மற்றவங்க யார் கடையில் கூட்டம் இல்லையே. அப்போ இருட்டு கடை அல்வானா அதுக்கு ஒரு விசேஷம், சாந்தி அல்வானா அதுக்குள்ள ஒரு விசேஷம் இல்லையா? இந்த மாதிரி. சரி, இது அடுத்து என்னன்னா பேட்டன்ஸ். பேட்டன்ங்கிறது என்னன்னா காப்புரிமம். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ காப்புரிமங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ பெப்சின்னு ஒன்று இருக்குது. அந்த பெப்சி கம்பெனி வெளிநாட்டில் உள்ள கம்பெனி, ஒரு இது எப்படின்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவோட கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அவன் இந்தியாவில் ஒருத்தர்கிட்ட அந்த காப்புரிமத்தை அவன் பயன்படுத்திக்கவே கொடுத்துருக்கான். இது ஒரிஜினலாக யாருக்குரியது? யூஎஸ்ஏக்காரங்க உள்ளது. அதை ஒருவேளை நான் அந்த காப்புரிமத்தை நான் வாங்குறேன், அப்போ அவர் எனக்கு அதை கொடுக்கலாம். அது நம்மளோட சொத்து மாதிரி தான். அவருக்குரிய சொத்தை இப்போ யாரும் தந்திருக்கேன், நான் அந்த சொத்தை பெப்சின்னு போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணுறேன். அதுக்குரிய நுணுக்கங்கள், அதில் உள்ள கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், அதுக்குரிய மனம், அதற்குரிய டேஸ்ட், அதில் சுகர் எவ்வளோ சேர்க்கணும், இந்த சீக்ரெட்ஸை என்கிட்ட தரார். இந்த உரிமத்தை அவர் எனக்கு சொன்னார். இந்த ஜான்ஸ் பயாலஜி சார் நீங்கள் இதை ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, எத்தனை வருஷத்துக்கு பயன்படுத்தலாமோ அவ்வளோ வருஷத்துக்கு நான் பயன்படுத்த முடியும். அதுக்கு மேலே அதை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அதற்கு மேலே எனக்கு அதுக்கு உரிமம் கிடையாது. அப்போ அதை எனக்கு ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு மாற்றுறதுக்கு உரிமம் உண்டு. அவர் அதை எப்படியும் உரிமைக்கு சொந்தக்காரர் அவர் எப்படியும் பயன்படுத்தலாம். அந்த உரிமத்தை ஒருத்தர் ஒருத்தர் வாங்கினாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு ரைட்ஸோ அத்தனை வருஷம் தான் அவங்க பயன்படுத்த முடியும். எனக்கு எத்தனை வருஷம் கொடுக்கப்பட்டோ அத்தனை வருஷம் தான் நான் பயன்படுத்த முடியும், அதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது. இதை நான் பயன்படுத்தும் போது அதுக்குள்ள காம்பனன்ஸ் எனக்கு கட்டாயமாக சரியாக நான் அந்த இதில் உள்ள காம்பனன்ஸ் சரியாக பயன்படுத்தணும். இப்போ பெப்சின்னு சொல்லி நான் அதில் கூட அவங்க சொன்னால கூட தண்ணி ஊற்றக்கூடாது. எப்படி அதை ஒரு சீக்கிரட்டை சொன்னாங்களோ அது ஃபார்முலா இருக்கோ அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரியா? அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த எனக்கு அந்த இது ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு பயன்படுத்துறதுக்கு உரிமம் கொடுக்குறாங்க. இதுதான் அந்த காப்புரிமம். சரி பாப்போம். சரி, இப்போ முதலாவது, it is a special right to the discoverer or inventor that has been granted by the government through legislation for trading new articles. கண்டுபிடித்தவருக்கு உருவாக்கப்பட்ட உரிய சிறப்பு உரிமை. இது கண்டுபிடிக்கப்பட்டவருக்கு கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட சிறப்பு உரிமை. சரியா? இது பண்றதுக்கு, இதை வணிகம் செய்வதற்கு சட்டங்களும் அரசால உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? இது அடுத்து, a patent is a personal property which can be licensed or sold by the person or organization just like other property. நம்ம வீட்டு சொத்தை எப்படி விற்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு மற்றவங்களுக்கு வாடகை கொடுக்கலாம் அல்ல விற்கலாம். அப்போ தனிப்பட்ட சொத்து, இது பர்சனல் ப்ராப்பர்ட்டி, தனிப்பட்ட சொத்து. இந்த தனிப்பட்ட சொத்தை மாற்ற முடியும், வாடகைக்கு விடலாம். சரியா? லைக் அதர் ப்ராப்பர்ட்டி. அடுத்து, patent terms give the inventor the rights to exclude others from making, using or selling his invention. இந்த கண்டுபிடித்தவருக்கு தான் கண்டுபிடித்ததை தான் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், மற்றவங்க இதில் உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்கப்படலை. சரி, அடுத்து, இட் இஸ் டிஃபிகல்ட் டு கீப் சீக்ரெட் சர்டன் இன்வென்ஷன். இப்போ நான் சொன்ன அந்த பெப்சி மட்டும் இல்லை. இப்போ ஒரு வேளை நீ ஆரஞ்சு ஜூஸ் போட்டு உன்னுடைய கடையில் விற்கிற. சில கடையில் பார்த்தா நல்ல கூட்டம் இருக்கும். பார்த்துருக்கா? டீக்கு எல்லா கடைகளும் டீ கடையில் கூட்டம் இருக்கு. சில கடைகளில் பார்த்தா நல்ல கூட்டம் இருக்கும். சில பரோட்டா கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அந்த பரோட்டா கடையில் கூட்டம் இருக்கும் இல்லையா? வேக நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அதே இது பக்கத்தில் பார்த்தா ஒருத்தரும் வாங்க மாட்டாங்க, சும்மா. நிறைய கடைகள் அப்படி இருக்குது. சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் நிறைய பேர் டீ குடிக்கிறதுக்கு ஒரு பெரிய க்ரௌடு இருக்கும். எந்த கடையில் ஒருத்தர் டீ போட்டுட்டு இருப்பார், அது ஒரு வியாபாரம் இருக்காது. இந்த திருநெல்வேலி சாந்தி ஸ்வீட்ஸ்ன்னு சொன்னேன், அந்த இதில் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம். நம்ம அந்த ஒரு அல்வாவை ஏதோ வாங்கினோம், பயங்கர கூட்டம் அந்த சின்ன கடைக்கு. ஆனால் எந்த கடையிலையும் அல்வா இருக்குது, பக்கத்து கடையிலையும் அல்வா இருக்குது, இடது பக்கத்துலையும் அல்வா கடை இருக்குது. அதில் கூட்டம் இல்லை இல்லையா? அப்போ ஏதோ ஒரு சீக்ரெட். அப்போ
இந்த சீக்ரெட்டை அந்த சாந்தி அல்வா கடைக்காரனால அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சில உரிமத்தை கொடுக்குறாங்க வழிமுறை நெறிகாட்டிக்கு மூலமா. சரியா? அந்த அது மூலமாக இது என்ன செய்யப்படுது? ரகசியம் பாதுகாக்கப்படுது. சில கண்டுபிடிப்புகளுக்கு அது ரகசியத்தை காப்பது கடினம். அப்போ அது வழக்கறிஞர்கள் மூலமாக, குவாலிஃபைட் பேட்டர்ன் அட்டாரிட்டி, வழக்கறிஞர் மூலமாக வழிகாட்டுதலின்படி இது பாதுகாக்கப்படுது. இப்போ அந்த பயன்படுத்த இன்னொருத்தர் பயன்படுத்த அதே இது அவன் அதில் வேலை பார்க்குறவங்க டகார் வெளியில் போய் இந்த உரிமத்தை இது பண்ணுறாங்கன்னா அப்படி விற்க முடியாது. வழக்கறிஞர் மூலமாக அவர் வழக்கு தொடுத்தா என்ன செய்ய முடியாது? அதை பயன்படுத்த முடியாது. சரியா? சரி, இப்போ இந்த பேட்டன்ட்ல காப்புரிமையில் 3 பகுதி இருக்கு. 3 parts: த கிராண்ட் அனுமதி, ஸ்பெசிஃபிகேஷன் விவரக்குறிப்பு, அண்ட் கிளைம்ஸ் உரிமை கோருதல். அப்போ பேட்டன்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 components, 3 parts: த கிராண்ட் அனுமதி, ஸ்பெசிஃபிகேஷன் விவரக்குறிப்பு, அதுக்கு உரிமை கோருதல். சரியா? அடுத்த கிராண்ட்னா என்ன? கிராண்ட் இஸ் த ஃபில்ட் அட் த பேட்டன்ட் ஆஃபீஸ். இந்த விண்ணப்ப படிவம் காப்புரிமை அலுவலகங்களில் நிரப்பப்படணும். சரியா? இது வந்து வெளியிடப்படுவதில்லை. which is not published, it is a signed document. இது கையொப்பமிட்டப்பட்ட ஆவணம். ஆக்சுவலி the agreement that grants patent right to the inventor, கண்டுபிடித்தவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. இது அந்த காப்புரிமை அலுவலகத்தில் ஒரு ஃபார்ம் உண்டு. அந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணி அதில் சைன் பண்ணப்பட்டு அவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. சரியா? அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் விவரக்குறிப்பு, அண்ட் கிளைம்ஸ் உரிமை கோருதல் ஆர் பப்ளிஷ்ட் as a single document which is made public from the patent office. The specification part is a narrative which the subject matter or invention is described as how the invention was carried out. இது உரிமை கோருதல். இது ஒற்றை ஆவணம், சிங்கிள் டாக்குமெண்ட், ஒற்றை உரிமம் அல்லது ஒற்றை ஆவணம் அல்லது ஒற்றை படிவம் வெளியிடப்படுது. இது பொதுமக்களுக்கும் காப்புரிமை அலுவலகத்திற்கு இடையில் மேற்கொள்ளப்படுகிறது. சரியா? இந்த விவர பகுதியில், இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் உருவாக்கப்பட்ட விவரம், எவ்வாறு உருவாக்கப்பட்டது போன்ற இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அடுத்தது கிளைம் உரிமை கோருதல். Specifically defines the scope of the invention to be protected by the patent which the others may not practice. இந்த உரிமை கோருதல்ங்கிறது என்னன்னா, உருவாக்கத்தில் எதை உருவாக்குனாங்களோ அதனுடைய நோக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது வந்து வரையறுக்கப்படுது. மற்றவர்களால் நடைமுறை அடுத்தவர்களால் அதை பயன்படுத்த முடியாது. யார் உருவாக்குனாங்களோ அவங்களால மட்டும்தான் அதற்கு உரிமை கோர முடியும். சரியா? இதில் என்னென்ன சொல்லப்படுது? டிஸ்கவரி ஆர் இன்வென்ஷன், கண்டுபிடிப்பு அல்லது உருவாக்கம். பிரைமரி அப்ரைசல், முதல்நிலை இதில் உள்ள நிலைகள், எனக்கு பேட்டன்டிங்கில் உள்ள நிலைகள். பிரைமரி அப்ரைசல் முதல்நிலை மதிப்பீடு பண்ணுறது. ஃபில்லிங் பேட்டன்ட் இந்த ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் பேட்டன்ட்ஸ், இது அந்த காப்புரிமை அலுவலகத்தில் அந்த காப்புரிமை நிரப்பப்படுது. இப்போ இந்த ஆஃபீஸ் பேங்க் பண்ண எங்கேனாலுமே ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதில்ல, அதே மாதிரி இந்த அலுவலகத்தில் காப்புரிமை அலுவலகத்திலேயும் அந்த ஃபார்ம் நிரப்பப்படணும். அந்த ஃபார்ம் நிரப்பப்பட்டதுக்கப்புறம் அசஸ் பண்ணுவாங்க. அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸில் உள்ளவங்க அசஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வேளை பேங்க்கில் உனக்கு ஒரு 200 ரூபா கிடைக்கும். நீ ஃபார்மில் ஃபில்அப் பண்ணும்போது 2 லட்ச ரூபா நீ ஃபில்அப் பண்ண முடியுமா? எவ்வளோ பணம் இருக்கோ அதை தான் எடுக்கிறது. அசஸ் பண்ணணும். அவங்கள ஆஃபீஸை அசஸ் பண்ணுறாங்க. அடுத்தது லைசன்ஸ் நெகோசியேஷன், அந்த உரிமை கோருறதுல காணப்படக்கூடிய பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அடுத்து ஃபர்தர் பேட்டர்னிங் அப்ராட், இந்த உரிமை மற்ற நாடுகளுக்கும் கொடுக்கப்படணும். இப்போ நம்ம சொன்னேன், இந்த பெப்சிங்கிறது அமெரிக்காவிலேருந்து நமக்கு அந்த இதை கொடுக்காங்கன்னா நமக்கு அந்த நாட்டில் அந்த பேட்டன்ட் உரிமை நம்ம நாட்டிலையும் வாங்கியிருக்கணும், நம்ம இடத்துலையும் காப்புரிமை வாங்கியிருக்கணும். சரியா? அடுத்தது கிராண்ட் ஆர் ரெஃப்யூசல் ஆஃப் த பேட்டன்ட், இந்த காப்புரிமை அனுமதி அளிக்கப்படலாம் அல்லது மறுக்கப்படலாம். கடைசியில் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த அப்ரூவ்டு பேட்டன்ட், அனுமதிக்கப்பட்ட காப்புரிமத்தை மட்டும் அவங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சரியா? இன்னும் அடுத்தது பயோ சேஃப்டி அண்ட் பயோ எத்திக்ஸ். இன்றைக்கி நம்ம பயோ சேஃப்டி மட்டும் பார்க்குறோம். பயோ சேஃப்டிங்கிறது என்னதுன்னா, உயிரி பாதுகாப்பு. எல்லா உயிரினங்களும் பாதுகாக்கப்படணும், அழிவுகளில் வரக்கூடாது. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, நீ என்னது ஞாபகத்துக்கு வச்சுக்கிடணும்னா, இப்போ ஒரு கொரோனா வைரஸ், இப்போ நான் லேபில் பயாலஜி லேபில் வைரஸ் ரிசர்ச் பண்ணுறேன்.
அந்த வைரஸ் ரிசர்ச்சை நான் பண்ணும்போது அந்த வைரஸ் வந்து நோயை உண்டாக்கக்கூடிய தன்மை அதில் காணப்படலாம். இப்போ நமக்கு தெரியும் இந்த கொரோனா வைரஸ் வந்து எப்படி வந்ததுங்கிறது தெரியும். சைனாவில் ஊகானில் உள்ள அந்த ஊகான் சிட்டியில் உள்ள ஒரு லெபார்டரியில் அவங்க வைரஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அது உருவாக்கப்பட்டது, மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பித்து உலக நாடுகள் முழுவதும் இதாக. இப்போ நமக்கு எவ்வளோ பயங்கரமான ஒரு நோய்ங்கிறத பாரு, எவ்வளவு மரணம். கடவுளுடைய பெரிதான கிருபையில் இந்திய தேசத்தில் மரணங்கிறது ரொம்ப கம்மி. இது நம்மளுடைய திறமை கிடையாது, கடவுள் நம்மளுடைய தேசத்துக்கு நம்ம மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகள் இதே ஜனத்தொகையில் நம்ம நாடு 138 கோடி, சைனா வந்து 144 கோடி, நம்மளை விட ஒரு 6 கோடி தான் கூடுதல். அதாவது என்ன சொல்லலாம்னா, தமிழ்நாடுன்னு கூட சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 38 எவ்வளவு 8 கோடி கிட்ட இருக்காப்புல. சரி, ஒரு தமிழ்நாடு ஜனத்தொகை நம்மளை விட அவங்க கூட. ஆனால் தேசத்தோட சைஸை பார்த்தீங்கன்னா, இந்திய தேசம் வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விரலில் உள்ள ஒரு சிறு பகுதி மாதிரி இருக்கும். சைனா பார்த்தா ஒரு கை சைஸுக்கு இருக்கும். அப்போ சைனாங்கிறது இந்தியாவோட ஒரு 10 மடங்கு, எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு 10 மடங்காவது பெருசாக. அப்போ அவ்வளோ பெரிய தேசத்தில் ஒருத்தருக்கு இடைவெளிங்கிறது அதிகம் இல்லையா? நமக்கு இடைவெளி கம்மி, எதனா தேசமே சிறுசு. அப்போ நமக்கு நோய் இப்போ பரவக்கூடிய தன்மை எவ்வளோ வேகங்கிறப்ப. அதுக்கப்புறம் நமக்கு வந்து முகக்கவசம் போடலைன்னா 100 ரூபா ஃபைனுன்னாங்க. அதுக்கடுத்து அடுத்தவங்களுக்கு ஓன்ட்டு அடுத்தவங்களுக்கு பரவும், அது 500 ரூபா. அதனால நீ முகக்கவசம் போடலைன்னா 100 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் உனக்கு ஃபைன் போடலாம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க வந்ததுக்கப்புறம் தான் முகக்கவசம் போட்டு பைக்கில் போகிறப்ப. அப்படி இல்லைன்னா இப்படி நமக்கு ஒரு சட்டம் போடலைன்னா ஒருத்தர் முகக்கவசம் போடுறது இல்லை. இப்பவும் போய் பாரு, எவ்வளோ பேர் போடாமல் இருக்கிறான், முகக்கவசம் போடாமல் நடக்கிறாங்க. அந்த பைக்கில் போகும்போது மட்டும்தான் முகக்கவசம், மற்றபடி எங்கேனாவது பாரு, டீ கடையில் எங்கேனாவது போலீஸ்காரங்க வரலைன்னா அவ்வளோ பேருக்கும் முகக்கவசம் கிடையாது. முகக்கவசத்தை போட்டுட்டு டீ குடிக்க முடியாது. ஆனால் டீ வாங்கும்போது முகக்கவசத்தை போட்டு கொஞ்சம் தள்ளி நின்று குடிக்கலாம் தானே? கிடையாது. எச்சு துப்புரை போகிற இடங்கள்லாம் எச்சு துப்புரை. நான் பைக்கில் இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் இதுக்கு தாண்டி அங்கே வந்து நான் ஆரம்பிச்சுக்குவேன் திருநெல்வேலி. இது முழுவதும் நான் ஹெல்மெட்டும் போட்டிருக்கிறேன், முகக்கவசம் போட்டிருக்கேன். எதனால்? முன்னால் போகிறவங்க எந்த நிமிஷம் எச்சு துப்புறான், காரில் போகிறவங்க எந்த நிமிஷமும் ஜன்னலை விண்டோவை இறக்கி எச்சு துப்புறாங்க, பஸ்ஸில் போகிறவங்க எந்த நிமிஷமும் பாரு. அப்போ எவ்வளவு ஒரு சின்ன வைரஸ்னால் எவ்வளோ பயங்கரங்கிற பாரு. எவ்வளவு நம்மளோட சொசைட்டி இப்படி பாதிக்கப்படுது, எவ்வளோ உயிரினங்கள் பாதிக்கப்படுது. இது நல்ல வேலை மனுஷனை மட்டும் பாதிக்கிறதுனால நம்மளை பாதிக்கப்படுது. இதே இது பாரு, நம்மளுடைய தண்ணியில் வந்து தாமிரபரணி தண்ணி எவ்வளவோ பொல்யூட் பண்ணியாச்சு, அதில் எவ்வளோ ஆர்கனிசம் இல்லாமல் போச்சுது. இப்போ வந்து பாரு, அதே மாதிரி தூத்துக்குடியில் நம்ம இருக்கு ஸ்டெர்லைட். இது தூத்துக்குடியில் வந்து நிறைய பேருக்கு மூச்சு திணறல் காணப்படுதுங்கிறாங்க. ஒரே ஒரு நிறுவனம், இந்த ஒரு நிறுவனத்தினால எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க இங்க பாரு இல்லையா? அப்ப இதான் பயோசேஃப்டி, உயிரினங்கள் பாதுகாக்கப்படுறது. ஒரு சின்ன தவறுதல்னால எவ்வளவு பெரிய பாதிக்கப்படுறது பாரு. இதில் உள்ள பாயிண்ட்ஸ்களை பாரு. பயோசேஃப்டிங்கிறது உயிரி பாதுகாப்பு, சரியா? அப்போ பயோசேஃப்டி இஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இன்டெகிரிட்டி focusing both on ecology and human health. இந்த உயிரி ஒருங்கிணைந்த தன்மை பெரிய அளவு இழப்பை தடுப்பது எதுலலாம்னா சூழ்நிலையில் மனித உடல்நல பாதுகாப்புல, சரியா? அப்போ இந்த உயிரி பாதுகாப்புங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுல இழப்பை தடுக்கக்கூடிய, கிரேட் பயாலஜிக்கல் லாஸை தடுக்கக்கூடிய எதுலெல்லாம் சூழ்நிலைகள்லையும் மனிதனுடைய ஹெல்த், மனிதனுடைய உடல் பாதுகாப்புல இருந்து பாதுகாக்கக்கூடிய, சரியா? இது ரெண்டாவது. தீஸ் ப்ரிவென்ஷன் மெக்கானிசம் இன்க்ளூட் கண்டக்ஷன் ஆஃப் ரெகுலர் ரிவ்யூஸ். இதுல வந்து அடிக்கடி ரெகுலரான ஒரு இதனுடைய சூழ்நிலை பாதுகாப்பு, சூழ்நிலையில் வரக்கூடிய பிரச்சனைகளை ரிவ்யூ பண்ணக்கூடிய, ரெகுலராக பண்ணணும். லெபார்டரி செட்டிங்ஸ், நம்ம எங்கேயாவது லெபார்டரி வச்சிருக்கிறோம் அல்லது ஒரு சிறிதளவான இதுகளில் வந்து இப்போ ஆய்வக சூழலில் இது பாதுகாப்பு பற்றிய தொடர்பு மேலாய்வு, சரியா? அடுத்தது as well as strict guidelines to follow.
அல்லது என்னதுன்னா பின்பற்ற வேண்டிய கடுமையான வழிகாட்டுதலுக்கு உள்ளடக்கியது. ஒரு ஒரு இதில் இருந்து நம்ம ஒரு ஃபேக்ட்ரி ஏதாவது வைக்கிறோம்னா இது வந்து தொடர் மீளாய்வு பண்ணணும். அதுக்கு அடுத்தாப்புல அதில் கடுமையான வழிகாட்டுதல் இருக்கணும். இந்த கெமிக்கல்ஸ் விடக்கூடாது, இப்படி விட்டு இப்போ பாருங்க அந்த கெமிக்கல்ஸ் வரப்போய் தானே நமக்கு தூத்துக்குடியில் அவ்வளோ இருக்கு வீசிங் ட்ரபிள், இல்லை ஆஸ்மா, மூச்சு திணறல். அப்போ அந்த கவர்மெண்ட் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த இதுக்கு பயோசேஃப்டியை சொல்லும் போது அவங்களுக்கு பயோசேஃப்டி கையெழுத்து வாங்கியிருப்பான். இப்போ நீ பைக் வச்சிருக்க, கார் வச்சிருக்கேன்னா கட்டாயம் உனக்கு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் உனக்கு வந்து உரிமை இருக்கணும். நீ நிறைய கார்களில் பாரு அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க காரில், அது என்னது புகை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த வெஹிக்கிள்லேருந்து வரக்கூடிய புகை. அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ கார்களே வந்து B6 காராக மாற்றிருக்காங்க. அப்படிதானா? அதாவது வந்து அதில் வந்து ஸ்மோக் வந்து குறைவாக வரணும். கரெக்டாக தெரியல, அந்த நம்பர் எனக்கு கரெக்டாக தெரியல. B4லேருந்து B6 அல்லது இதான்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா புகைகள் வண்டியிலேருந்து வெஹிக்கிள்லேருந்து வரக்கூடிய லெட்டு வரக்கூடாது, அதிகமான லெட்டு வெளியே வரக்கூடாது, அதிகமான கார்பன் மோனாக்சைடு வரக்கூடாது, அதிகமான நைட்ரஜன் ஆக்சைடு வரக்கூடாது. அப்போ வெஹிக்கிளுக்கு அவங்க இன்ஜின் தயாரிக்கும் போது நிறைய பாய்சனஸ் கெமிக்கல் வராத அளவில் அவங்க தயாரிக்கக்கூடாதுன்னா அது ஃபில்டர் ஆகணும். இதெல்லாம் முக்கியம். அதை வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்து பயோசேஃப்டி இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் இன்சிடென்ட்ஸ். இதனால அதாவது இது உயிரி தீங்கி விளைவிக்கும் பொருளை ஆய்வகத்தில் கையாளும் முறைகளில் வந்து அவங்க கவனமாக இருக்கணும். இது வந்து அதிகமான நோய்களை வந்து பரப்பக்கூடியது, உயிர்களுக்கு தீமை தரக்கூடியது. அடுத்து many laboratories handling biohazards employ an ongoing risk management assessment and enforcement process for biosafety. ஆய்வகத்தில் உயிரி தீங்கு விளைவிக்கும் பொருளை ஆய்வகத்தில் கையாளும் போது தொடர்ந்து தீங்கு மேலாண்மை மதிப்பீடு மற்றும் உயிரி பாதுகாப்பு உறுதி செய்யும் நடைமுறைகளை மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்தது ஃபெயிலியர்ஸ் டு ஃபாலோ. இந்த தடைமுறையை பின்பற்ற தவறினால் such protocols can lead to increased risk of exposure to biohazards or pathogen. இதை சரியாக அவங்க கண்காணிக்கலைன்னா தீங்கு விளைவிக்கும் நோய் கிருமிகள் வேதிப்பொருள்களால் அதிக அளவில் நம்ம பாதிக்கப்படுவோம். வேதிப்பொருள்களாலும் நுண்ணுயிரிகளாலும் நாம் அதிக அளவு பாதிக்கப்படுவோம். அடுத்து ஹியூமன் எரர்ஸ், மனித தவறு, அண்ட் புவர் டெக்னிக்ஸ், அதாவது மோசமான தொழில்நுட்ப முறையினால contribute to unnecessary exposure to hazards and compromise the best safeguards set into place for protection. அதாவது மனித தவறும் மோசமான தொழில்நுட்ப முறையினாலும் தேவையற்ற பாதிப்பும் பாதுகாப்பும் செயல்முறைகளை பாதுகாக்கப்படுறது கஷ்டமாயிடும் இல்லையா? இப்போ நம்ம சொல்றாங்க சீனி பயன்படுத்துறது கெடுதின்னு. அப்போ சீனி ஆலைகள் என்ன செய்யும்? அப்போ சீனி பயன்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கரும்பு சாறை எடுத்து அதை அப்படியே பாயில் பண்ணி கொடுத்துரு, நீ அதை வெண்மையாக்க வேண்டாம், வெண்மையாக்குறது தான் கெடுதிங்கிறாங்க. இப்போ கோதுமை மாவு ஓகே, எதனால மைதா மாவு கெடுதி? மைதா மாவும் ப்ளீச் பண்ணப்பட்ட ஒரு வகையான மாவு பொருள். அப்போ அதில் ப்ளீச் பண்ணுறாங்க, அது தவறுங்கிறான். இப்போ பால் இருக்குது, பால் ஓகே, அது திரும்ப ரீஃபைன் பண்ணி வருது, அது தவறு அப்படிங்கிறாங்க. அப்போ இதுலலாம் அந்த கம்பெனிக்காரங்க நினைச்சவங்க அந்த கம்பெனிக்காண்டியே இதுகள் ஓடுது. சீனி வந்து பயன்படுத்துகிற தவிர அதில் ப்ளீச் பண்ணுறாங்க. அதனால என்னச்சு, கரும்பு சாறை எடுத்து அதை டைரெக்டாகவே அச்சு வெள்ளமாகவோ மண்டலமாகவோ நீ அதை உருவாக்கி கொடு அப்படிங்கிறாப்புல. ஆனால் நமக்கு ஒரு பெரிய சீனி ஃபேக்ட்ரி இருக்கு, அப்போ அது என்ன செய்யும், அது ஓடணும், அப்போ சீனியாக தான் வந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்யணும், அதை மாற்றி அமைக்கணும், அந்த ஃபேக்ட்ரி வந்து மாற்றி அமைக்கணும். எப்படி மாற்றி அமைக்கணும்? அந்த சுகருங்கிற அந்த கிறிஸ்டல்ஸை மாற்றி எப்படி மாற்றப்படும்னா, நம்ம டைரெக்டாக அந்த கரும்பு ஜூஸ் இல்லையா, கேன் சுகர் ஜூஸை எடுத்து அதை வேணால் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதை ப்ளீச் பண்ணக்கூடாது, ஃபில்டர் பண்ணி அதில் உள்ள டஸ்ட்டை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட் ஆக்கி அதை அச்சில் போட்டு எடுக்கலாம், இல்லை மண்டலமாக நம்ம உருவாக்கி தரலாம். அதில் பாதிப்புகள் கம்மிங்கிறாங்க. இப்போ தண்ணி நம்ம நீர் இருக்குது, அதை ஃபில்டர் பண்ணுறது கூட தப்புங்கிறாங்க. அப்போ அதை எப்படி, அதில் மைக்ரோ ஆர்கானிசம்லாம் இருக்குது, அதை மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணி நல்லா பாயில் பண்ணி அதை நீ ஆர்டினரி ஃபில்டர், வீட்டில் உள்ள ஆர்டினரி ஃபில்டரை வச்சு, இந்த வீட்டில் இப்போ நம்ம பயன்படுத்த அக்வா ஃபில்டர் இல்லாமல் ஆர்டினரி ஃபில்டரை வச்சு அதில் உள்ள டஸ்ட்டை வடிகட்டிட்டு குடிங்க, அதான் ஹெல்தி அப்படிங்கிறாங்க. அக்வாவில் ஃபில்டர் பண்ணக்கூடியது கெடுதி அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து நம்மளுடைய சில கண்டுபிடிப்புகள் நமக்கு வந்து நம்மளுடைய சிறு தவறுகள் கூட ஒரு பெரிய தவறுகளை உருவாக்கிறது. சரி, அடுத்து பொட்டன்ஷியல் ரிஸ்க் அண்ட் கன்சிடரேஷன் ஃபார் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்.
அதாவது சாத்தியமான ஆபத்துகள் பாதுகாப்பு அம்சங்களுக்கான கருத்துக்கள். முதலாவது, பேத்தோஜெனிசிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் வைரஸஸ். மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள், வைரஸ்கள், இவைகள் நேச்சுரல் அண்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் டு இன்ஃபெக்ட் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் டிசீசஸ், காசஸ் டிசீஸ், பிளான்ஸ் டு காஸ் டிசீசஸ். இந்த பேத்தோஜெனிசிட்டி, இப்படி மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள் அல்ல வைரஸ் என்னதுன்னா நம்மளுடைய மனிதர்களையும் விலங்குகள் தாவரங்களுக்கு நோய் தொற்றை ஏற்படுத்துகிறது. அதுக்கு டாக்ஸிசிட்டி ஆஃப் அலர்ஜி, நான் சொல்ல தூத்துக்குடியில் உள்ள கெமிக்கல், அது கெமிக்கல். நம்ம டாக்கிங் அபவுட் த மைக்ரோ ஆர்கானிசம். அப்போ டாக்ஸிசிட்டி ஆஃப் அலர்ஜி, அதாவது ஒவ்வாமை நச்சுத்தன்மை. சில நுண்ணுயிர்கள்னால என்ன செய்யணும், ஒவ்வாமை நமக்கு வரும். ஈவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரஸ்ட்டில் அங்கே காணப்படக்கூடிய ஃபங்கஸ் போன்றதுனால கூட நமக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட் வரலாம். ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில வகையான அந்த போலன் கிரெயின்ஸ் கூட நமக்கு ஒவ்வாமை உருவாக்கலாம். அந்த போலன் கிரெயின்ஸுங்கிறது நேச்சுரல். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சில தவறுகள்னால அங்கே பெருகக்கூடிய ஃபங்கஸ்னாலேயோ ஆல்கேனாலேயோ அந்த விதமான பெருக்கத்தினால நமக்கு ஒவ்வாமை நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டினால. சரி, அடுத்தது இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். நம்ம நிறைய விதமான மாத்திரைகள் எடுக்கிறோம் இல்லையா, அது நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு எடுக்கணும். எவ்வளோ பயன்படுத்தணும் அவ்வளோதான் பயன்படுத்தணும். எத்தனை நாளைக்கு பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தணும். ஒருவேளை உனக்கு இங்கே ஒரு காய்ச்சல் வருது, ஒரு டாக்டர் ஒரு எரித்ரோமைசினோ ஏதோ தந்திருக்கிறாரு, அவர் சொல்ல 250 mg 5 டேஸ்க்கு எடுக்கணும். அந்த 5 டேஸ் தான் எடுக்கணும். ஆனாலும் இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ட் அது டெவலப் ஆகிக்கிடுமா. நம்ம ஒரு பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு அந்த மெடிசன் எடுத்தோம், அந்த பாக்டீரியாவே இந்த மாத்திரையை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு அது எபிலிட்டியாக மாறிக்கிடுது. அதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். இப்போ நான் எரித்ரோமைசின் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வகையான பாக்டீரியா கில் பண்ணப்படுது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னுடைய உடலில் அதே பாக்டீரியா, இறந்து போன பாக்டீரியா இறந்தது தான், உயிருள்ள பாக்டீரியா என்ன செய்யுமா, அது புதுசாக உள்ள என்சைம்ஸை டெவலப் பண்ணி இப்போது நான் திரும்ப எரித்ரோமைசின் எடுக்கும்போது அந்த பாக்டீரியாவால் சர்வை பண்ண முடியும். எப்படி சர்வை பண்ண முடியுது, எரித்ரோமைசினை பிரேக் டவுன் பண்ணிடும். புதுசாக உள்ள என்சைம் அந்த எரித்ரோமைசினை பிரேக் டவுன் பண்ணும். இந்த மாதிரியான பாக்டீரியாவுக்கு பேர் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அல்லது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம். அப்போ அதிக அளவால் நம்ம பயன்படுத்துறதுனால என்ன நடக்குதுன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜன் உருவாயிருக்கு. அதாவது அதிக அளவு உயிரி எதிர்பொருள் தடுப்பு பெற்ற நோய் கிருமிகள் உருவாகிறது. சரி, அடுத்து ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் டிஸ்போசல் ஆஃப் ஸ்பென்ட் மைக்ரோபியல் பயோமாஸ் அண்ட் பியூரிஃபிகேஷன் எஃப்ளூயன்ட் ஃப்ரம் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ். இந்த பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸில் உள்ள வேஸ்ட் என்ன செய்யுது, அது எப்படி நம்ம மாத்திரை. இப்போ பாரு, நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இந்த நிறைய ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய வேஸ்ட் என்ன செய்கிறாங்க, ஊருக்கு வெளியில் எங்கேனா குவிச்சிருப்பாங்க. இப்போ மதுரை மேலூருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராமத்து அளவுக்கு மெடிக்கல் வேஸ்ட்டு கிடையாது. அது மூலமாக எவ்வளவு நோய் கிருமிகள் பரவும் பாரு இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை அவங்க ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன், அவங்க அந்த இடத்த காட்டணும். நான் என்னுடைய வேஸ்ட்டை எங்கே கொண்டு போய் போட போகிறேன், அதில் வரக்கூடிய பஞ்சு போன்ற வேஸ்ட்டை நான் எப்படி என்ன செய்ய போகிறேன், இதுக்கெல்லாம் அவங்க சொல்லணும்ல. இப்போ நமக்கு அடுத்த பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் கொரோனா டிசீஸ் வருது. அப்போ அந்த பெட்டு ஒருத்தர் பயன்படுத்தின அடுத்த அந்த பெட்டு இப்போ அவங்க அந்த கிட்டு போட்டிருக்காங்க, அந்த நர்ஸு டாக்டர்ஸ் இல்லையா, அஸ்ட்ரானட்ஸ் மாதிரி இருக்காங்க பார்க்குறாங்க இல்லையா. சரி, இல்லை இந்த கொரோனா நோய்க்கு எதிர்ப்பான கிட். இப்போ அந்த கிட்டை அவங்க என்ன செய்வாங்க, அந்த கிட்டுக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் பேக் வேணுமே. அவ்வளோ ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு 50 பேர் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா 50 பேருக்கு சேர்ந்து ஒரு கட்டாயமாக ஒரு குட்டியான அளவுக்கு வேஸ்ட் வரும். அப்போ அதை எங்கே கொண்டு போய் டம்ப் பண்ணுறது, எப்படி டம்ப் பண்ணுறது, அதை என்ன செய்கிறது. நிறைய இடங்கள்லாம் சாக்குக்குள்ளே போட்டு அதை என்ன செய்கிறாங்க, தூரங்கினா வீசிட்டு வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு கற்பாறை, ஏதாவது ஒரு கொஞ்சம் மறைவான இடங்களை தூக்கி போட்டு வந்துடுறாங்க இல்லையா. நம்ம இந்த இதில் வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு தடவை அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, இறந்தவங்களே அப்படி தூக்கி போட்டு வந்திருக்காங்க இல்லையா. அப்போ எப்படி இருக்குது என்ன. அப்போ அதுலேருந்து நோய் ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் கண்டாமினேஷன், இன்ஃபெக்ஷன், மியூட்டேஷன் ஆஃப் ப்ராசஸ் ஸ்ட்ரெயின்ஸ். இந்த நுண்ணுயிரி சார் கல்வி நீக்கத்துக்கு தொடர்புடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நீக்கப்படணும். அடுத்த கடைசி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் associated with the industrial use of microorganisms containing in vitro components. கலப்படம், அதாவது கலப்படம் தொற்றுகள், சடுதி மாற்ற செயல்முறை தொடர்புடைய பொருட்களுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்கப்படணும், இதுகெல்லாம் தான் பொட்டன்ஷியல் ரிஸ்க் அண்ட் கன்சிடரேஷன் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ். சரியா, இன்னைக்குள்ள ரிவிஷன் ஒர்க் கொடுத்துருக்கிறேன்.
17, 18, 19, 20 இது தமிழ் மீடியக்காரனும் இங்கிலீஷ் மீடியக்காரனும் எனக்கு இது நிறைய பேர் அனுப்பலை. எனக்கு எல்லாம் இதில் என்னோடய இதில் வந்து வச்சுருக்கிறேன். அது அவ்வளோ இதில் இருக்க கூகுள் ட்ரைவில் கிடக்குது. நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் இல்லையோ அப்போ உனக்கு நம்ம அதை வந்து எப்படிங்கிறத பார்த்துக்கோ. கொஞ்சம் கட்டாயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக முடியும், ஒர்க்கை முடியும், வேகமாக முடியும், எல்லா சப்ஜெக்ட்லையும் முடியும். ரிவைஸ் பண்ணு, புதுசு கொடுக்கப்பட்ட ஒர்க்கை அடுத்தவனை பார்க்காம நீ செய். இது பண்ணிக்கோ. உனக்கு மண்டே அல்லது வெனஸ்டே டெஸ்ட் இருக்கும். இதை நீ என்னைக்கு சப்மிட் பண்ணால் நாளைக்கு நைட்டில் 9 o'clock முன்னால் சப்மிட் பண்ணிடு. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படி, நல்லா ஒர்க்கை பண்ணு. ரிவிஷன் ஒர்க்கை சொல்லப்பட்டதை வேகமாக முடிச்சிரு. சரியா? சரி.